ஸோ ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சாப்பிட்டோம் நம்ம அந்த ஷாப்பில், அந்த மலாய் ஷாப்பில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்கிட் பின்டங் அப்படின்ற இடத்துல இருக்க ஸோ ஒரு பெவிலியன் மால். இந்த பெவிலியன் மால் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் இங்கே வந்து ஐஃபோன்ஸும் வாங்குவாங்க, ட்ரோன்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அந்த ஏரியா தான், அதாவது இந்த புக்கிட் பின்டங் ஏரியாவில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே இருக்க ஒவ்வொரு பில்டிங்கும் சரி எல்லாமே செம்ம ஹைட்டு. என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெவிலியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதை வந்து ஆக்சுவலாக பார்க்க முடியல, கழுத்தே வலிக்குது அந்த அளவுக்கு வந்து. ஸோ அந்த ஹோட்டல் இருக்குது. நான் பாருங்கள் அப்படியே இந்த ஹோட்டலை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த பெவிலியன் ஹோட்டலு. நாங்கள் அப்படியே தூக்குறோம். எனக்கு தெரிஞ்சு கேமராவில் கவர் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அப்படியே ஷைன் ஆகுது ஃபுல்லாகவே. ஸோ இதுதான் அந்த பெவிலியன் மால் இது. ஸோ நம்ம இது உள்ளே வாங்கி போயிட்டு இந்த ஏரியாவே பயங்கர ஹாப்பனிங்காக இருக்குங்க. நைட்டில் வந்து வேறு லெவலு. நாங்கள் வந்து நேற்று நைட்டு வந்தோம். நேற்று நைட்டு இங்கே சரியான மழை, அதனால் பெருசாக எடுக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. எல்லாமே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. நம்ம வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படி என்னென்ன. நம்ம சப்போஸ் நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே யாராவது வரீங்கன்னா, யாராருக்காவது ஏதாவது வந்து ஷாப்பிங் பர்ச்சேஸ் எதாவது பண்ணலாமா அப்படின்ற அந்த சஜஷன்ஸ்லாம் நான் தரேன். சரி வாங்க போகலாம். உள்ளே போயிட்டு நான் அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். கட் பண்ணி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த பெவிலியன் மாலுக்குள்ளே போகலாம். இந்த பெவிலியன் மால் வந்து ஆக்சுவலாக பயங்கர பெருசாக இருக்குங்க. ஸோ உள்ளுக்குள்ளே இல்லாத அந்த பெரிய பெரிய அந்த எலிட் ஷாப்ஸே கிடையாது. ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 இடமா ஒரு 3 டிவிஷனாக மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பாருங்கள், மேலே பாருங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னும் வேறலாம் இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து சார் ஐஃபோனுடைய காஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அந்த பக்கம் லூயிஸ் விட்டான்னு பெரிய பெரிய ஷாப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. வேறு லெவலுங்க. ஸோ நம்ம ஊர் மால்களோட கொஞ்சம் பயங்கர எலிட்டாக இருக்குது. இதுதான் அந்த பெவிலியன் மால். சரி, நம்ம மெயினாக நம்ம வந்த விஷயத்த நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வந்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிளும் இந்த டிஜே ஷாப்ஸ்க்கும் போகலாம் தான். எங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே போகலாம். ஆட் ஆஃப் டைம் ஸ்விட்ச் வாட்ச் சரியாக இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஜேஐயோடைய கோலாலம்பூர் ஸ்டோரில் இருக்கும், பெவிலியன் ஸ்டோரில். ஸோ ஃப்ரெண்டை விட்டு நான் ஆல்ரெடி வந்து ஆக்சுவலாக வந்து விசாரித்து வச்சுருந்தேன். நேற்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த ஸ்டாக்குமே கிடையாது. அதாவது நான் சொல்கிறது வந்து வெறும் நியோவை பற்றி சொல்கிறேன். டிஜிஐ நியோ காம்போ ப்ளஸ்னு ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக நேற்று வரைக்கும் ஸ்டாக் இல்லை. நான் இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இங்கே வந்து செக் பண்ணுறேன். கரெக்டாக இப்போ தான் இங்கே வந்து ஸ்டாக் வந்திருக்கு. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே வாங்கிட்டோம், தாய்லாண்டில் தான் வாங்கணும். ஸோ அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இப்போ ஒன்றுமே நம்மளால் இப்போ பண்ண முடியாது. நம்ம லக் அவ்வளோதான். ஸோ ஹவவர், ஸோ இங்கேயும் எல்லா டிஜே ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் தாய்லாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் தாய்லாண்டில் வந்து இதோட ஒரு 400 ரூபா கம்மியாக இருந்துச்சு. அதுதான். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். கிளம்பிட்டு ஸோ இன்றைக்கி போய் அந்த சைனா டவுன் போய் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கோலாலம்பூரில் இருக்க அந்த பெவிலியனில் ஆக்சுவலாக நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஜே ட்ரோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் மாடல் என்னென்ன ட்ரோன்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரேட்டு வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கம்மியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ரேட்டு போடுறேன் பாருங்கள். இது வந்து மேவிக் 3 இது சரிங்களா. இது ஏர் 3 இது வந்து மினி 4 ப்ரோ உடைய ரேட். இது வந்து டிஜே அவாட்டா 2 இதோடைய ரேட்டு. இந்த பக்கம் நம்ம மற்ற ட்ரோன்ஸ் இருக்குது. இங்கே திருப்பி மினி 4 தான் இருக்குது. இதுவும் மேவிக் இதெல்லாம் இருக்குது. ஸோ மினி 3 அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே தாங்க, இங்கே எல்லாமே இதுதான் இருக்குது. மினி 3 மட்டும் இங்கே ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மினி 2S இருக்குது. ஓகே, மினி 3யும் இது இருக்குது. இது 4 அப்படி பார்த்தோம். மினி 3 ரேட் எங்கே இருக்குது வருங்க. மினி 3 இது, மினி 3 ரேட்டு அவ்வளோதான். சரி வாங்க போக்கலாம். நம்ம இதுதான் நம்ம வாங்கின ட்ரோன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கோலாலம்பூரில் இருக்க
புக்கிட் பெட்டாங்கோடைய அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எம்ஆர்டிஎஸில் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம் இருக்குது தெரியுமா இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே. அதாவது வந்து மெட்ரோவே பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குதுங்க. மேலே ஒரு லேயரு, நடுவில் ஒரு லேயரு, அதுக்கப்புறமா கீழே ஒரு லேயர் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் நம்ம மெட்ரோடைய ஹைட்டை பார்த்தாலே நம்ம ஆக்சுவலாக மிரண்டுடுவோம். நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம இங்கேருந்து இந்த சைனா டவுன் அப்படின்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ பாருங்கள், மேலே இதுக்கு நடுவில் ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது. அதாவது அண்டர் கிரவுண்ட், நான் சொல்கிறது எல்லாமே அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து இவ்வளோ இது இருக்குது கோலாலம்பூரில். ஸோ சென்னையிலேயும் இப்படி வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள், எப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வருமா வராதா? அதாவது அடியிலே வந்து ஒரு 100 அடி உள்ளே போயிருப்போங்க நாங்கள் அண்டர் கிரவுண்ட்லேயே. ஓ, நம்மளுடைய ட்ரெயின் வரப்போகுது, எம்ஆர்டிஎஸ் இது. ஓகே, நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா இன்னும் 4 நிமிஷத்தில் இருக்குது. ஸோ வரட்டும், வந்தோடனே ஏறிட்டு சைனா டவுன் போயிட்டு சைனா டவுன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போது சைனா டவுனில் தான் இருக்கோம். கோலாலம்பூரில் இருக்க சைனா டவுனில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஏன் வந்தோம்னா ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு வந்தோம். உள்ளே போய் எங்கே பண்ணணும் எது பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ தான் நெட்டில் போட்டு பார்த்துட்ருக்கோம். உள்ளே போய் பார்த்துட்டு எங்கே வாங்க போகிறோம் அப்படின்ற எல்லாமே அந்த வீடியோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், பிரம்மாண்டமான அந்த பில்டிங் இந்த பக்கம் தான் இருக்குது. சரி இருங்க, நம்ம குயிக்காக எங்கன்னு என்ன ஏது அப்படின்றத நம்ம. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்க அந்த சைனா டவுன் ஏரியா. இதுதான் பாருங்கள், அதில் அந்த சைனீஸ் வைப் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் மாதிரி தாங்க. என்னது? கண்டிப்பாக இல்லை, 6 ரிங்கெட்டு. ஸோ அந்த சைனீஸோடைய வைப் அப்படியே இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்தோம் நம்ம இங்கே. வாங்க பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே வந்து பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாலாம் அவ்வளோ சீக்கிரமாக வாங்கிட முடியாது. அது ஒன்று தெளிவாக தெரியுது. நைட் வந்துன்னா அந்த லைட்ஸ்லாம் போட்டு ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த இதில் தான் வந்து ஷாப்பிங் பண்ணுறோம். ஸோ அப்படியே இங்கே முடிச்சுட்டு இங்கே ஒரு கடைக்கு வந்தோம். இங்கே பாருங்கள், செஸ்ட்நட் போல் இருக்குது. ஸோ செம்மையாக சூடு பண்ணி ஆக்சுவலாக அதை வந்து பிரேக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க பார்க்கவே செஸ்ட்நட் இது. ஓகே, செம்மையாக இருக்குது பார்க்கவே. சைனா டவுன் ஆக்சுவலாக சில விஷயங்கள் இங்கே சீப்பாக இருக்குது. பட் ஆனால் நல்லா என்ன சொல்கிறது, பேரம் பேசி வாங்கணும் உஷாராக, இல்லைன்னா நமக்கு நாமம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா சைனா டவுன் விட்டு ஆக்சுவலாக வெளியே வந்துட்டோம். சைனா டவுன் விட்டு வெளியே வந்து இந்த புக்கிட் பின்டாங் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அங்கே போனோம். நம்ம அங்கே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ப்ரொமோஷன் போல் இருக்குது. ஏதோ ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, ஏதோ கத்திலாம் வச்சுட்டு இருக்காரு அவரு. ஓ, டிரான்ஸ்ஃபார்மருங்க, செம்ம. இது ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோஷன் நடந்துட்டுருக்கீங்க, ஏதோ பிராண்டோடைய ப்ரொமோஷன்ஸு. ஸோ எல்லாம் இங்கே இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஏதோ ஒரு ஜந்து போகுது. ஓஹோ, ஓகே, சரி வாங்க, நம்ம இங்கே திருப்பி நம்மளுடைய இடத்துக்கு தான் போனோம். நம்ம அப்படியே போயிட்டு நம்ம திருப்பி ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரொமோஷனுக்கு இங்கெல்லாம் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஓ மை காட், அங்கே ஒரு டீம், இங்கே ஒரு டீம் ஏதோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஆமாய்யா. ஓஹோ, ப்ரொமோஷன்ஸ் தான் நடக்குதுங்க. அங்கே பாருங்கள், அங்கே என்ன எல்லாமே ஏதோ சூப்பர் பவர் சைனீஸ் கார்ட்டூன்ஸ் மாதிரி இருக்குது இவங்க எல்லாமே. ஸோ அதுதான் இவங்க எல்லாமே. நிறைய அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க இந்த சைனா டவுனில். சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க.